ஹலோ ட்ரேடர்ஸ். நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எந்த பெய்ட் சர்வீஸ், ஸ்டாக் டிப் ஆர் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. அண்ட் நம்மளுக்கு யூடியூப் மட்டுமே, மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம வழக்கம் போல் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் பாருங்கள். அண்டு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சுருக்கிறது 30 நவம்பர் எக்ஸ்பைரி. இப்போ வச்சுருக்கிறதும் பார்த்தீங்கன்னா காலில் தான் ஓரளவுக்கு ப்ரீமியம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஆப்ஷன் செல்லர்ஸ் ஃபுல்லாக காலை செல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அண்ட் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இன்றைக்கி நிஃப்டி எப்படி நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? பார்த்துட்டா போச்சு. அண்டு செம்ம ரேலிங்க. அண்ட் லைவ்லேயே நான் சொல்லிருப்பேன், சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த டார்கெட் இது வரைக்கும். ஆனால் எப்போவுமே நம்ம இங்கே பிரேக் அவுட் ஆகி அடுத்த பிவோட் வரைக்கும் சம்டைம்ஸ் டார்கெட் ஹிட் ஆகும். மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, 50-50 தான். ஆனால் ஒரு ஜென்யூன் பிரேக் அவுட்டாக இருந்தால் ஒரு பாதி வரைக்குமாச்சும் மார்க்கெட் போகும். அண்டு நம்ம பழைய வீடியோலையுமே, நேற்று வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம் எப்படி ட்ரேட் செட்டப்னு. அதே மாதிரி இங்கே யாராவது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரேலி. எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின ஸ்ட்ரைக்லேயே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறி இருந்தது. சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரெண்டு அகெயின்ஸ்டாக தான் ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேப் அப் ஆகிருக்கு. மீன்ஸ் எல்லாருமே சொல்ல வரல, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க கேப் அப் ஆகிருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு கீழே போவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் போல் சரி, ஓகே. அண்டு எவ்வளோ பாயிண்ட், நியர்லி 200 பாயிண்ட் போயிருந்ததுங்க. ஆமாம், இன்றைக்கி மட்டுமே 206.90, மொத்தம் 206 பாயிண்ட். ரஃபாக சொல்லணும்னா 1% ஏறி இருக்குது. அண்ட் நிஃப்டி 20,000 தொட்டுடுச்சு. ஆல் டைம் ஹை எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. இவ்வளோ தான், இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம். இவ்வளோ தான் ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையை ப்ரோக் பண்ணுறானா இல்லை என்ன கதைன்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம இப்போதைக்கு நாளைக்கு செட்டப் எப்படி ட்ரேட் பண்ணணும் அண்ட் எந்தெந்த லெவல் முக்கியம்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளோஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அப்பர் பிவோட் இங்கே இருக்குது பாருங்கள், 20,094.40. ஓகேங்களா? இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த கேண்டில். அண்டு அடுத்த இது ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் கேண்டில். ஏன்னா நான் எப்போவுமே மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸோட 15 மினிட்ஸ் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். அதுக்காக தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக முடியும் போது கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, நல்லா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்டு பிவோட்டோட லெவலோட மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நியரஸ்ட் லெவல் எப்படி இருக்குது செட்டப்பு? அண்டு செட்டப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் நைட்டு மீன்ஸ் இந்த ஈவினிங் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கா, இங்கே வாங்கியிருந்தா சப்போஸ் மேபி மேலே போகும், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் இப்போ எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் இப்போ பக்கத்தில் நியரஸ்ட் லெவல் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இந்த ஃபிபனாச்சி லெவல் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த நடுவில் எங்கேயாவது ஒரு கேப் அப் ஆகி ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தீங்க, வாங்க போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடுவில்னா மாட்டிப்பீங்க, அதனால் கஷ்டமாயிடும். இப்போ சப்போஸ் இன்னைக்கு இங்கே க்ளோஸ் வச்சது சப்போஸ் கீழே ஒரு கேப் டவுன் ஆகி கொஞ்சம் இந்த லெவல் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி மார்க்கெட்டை நல்லா விடணும். சரிங்களா? 2 செட்டப் தான். சப்போஸ் கேப் டவுனில் சொல்கிறேன், கேப் அப் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் போய் ரெசிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள் மார்க்கெட். இருங்க ஒரு நிமிஷம். இங்கே வரைக்கும் மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே போயிட்டு சப்போஸ் ரெசிஸ்ட் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் இங்கே ரெசிஸ்ட் ஆகி லெவல் ஜோன் க்ரியேட் ஆச்சுன்னா கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
அப்புறம் நாளைக்கு வந்து கேப் அப் ஆகாமல் கேப் டவுன் ஆயிருந்ததுன்னா இந்த லெவல் தான் எப்பவும் போல் நம்ம ஒரு லெவலில் எப்படி ட்ரேட் பண்ணோம், பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டு அதுக்கு மேலே ட்ரேட் எடுத்து கீழே ஸ்டாப் லாஸ் போயிடணும். மேபி மேலே போக வாய்ப்பு இருக்குது மார்க்கெட். சரிங்களா? இது மாதிரி சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆகிட்டு இப்போ மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு, திருப்பி இந்த லெவலுக்கு பக்கத்தில் போச்சு, ரெசிஸ்ட் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் நீங்கள் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுதான் செட்டப்பு. நாளைக்கு கேப் அப் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நடுவில் போயிட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபிபனாஷி லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட்டை வந்து செட்டப்பை வந்து வர விடணும். நீங்கள் பாட்டு நடுவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கந்தல் கோலம் தான். சரிங்களா? நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் டைம் ஐயை உடைக்குது அண்ட் நிஃப்டி கோயிங் டு த மூன். அது மாதிரி தான். அவ்வளோதான், இனிமேட்டு எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் மார்க்கெட்டை ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான். எவ்வளோ இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் நல்லா புக் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் ஷார்ட்டு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு மைண்ட் டெம்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே மார்க்கெட் மேலே போகுது, ஷார்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அப்படியே நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்ட் அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பேங்க்ரப்சி வரைக்கும் போக வச்சிரும் மார்க்கெட். அதனால் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்டாப் லாஸும் வைங்க. நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். டாட்டா, டேக் கேர்.